எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் கடவுள் துணியோட இனி வரும் நாட்களில் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பாண்டிச்சேரியில் வந்துட்டு சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் ஷஷ்டி புட்டிக்கோட ஒரு கிராண்ட் எக்ஸ்போ அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப க்ரௌடு, நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல க்ரௌடு. 25, 26 2 நாள் நடந்துச்சு. ஏப்ரல் 25, 26 2 நாள் நடந்துச்சு. நான் வந்து சாட்டர்டே நைட்டே போகலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன், கிளம்புனேன் ஆக்சுவலி. ஆனால் சாட்டர்டே நைட் என்னால் போய் பார்க்க முடியல. ஏன்னா செம்ம க்ரௌடு, இந்த ரோடே பிளாக் ஆகி போய் அப்படி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் சாட்டர்டே பார்க்க முடியல. நம்ம போனோம், போயிட்டு அந்த டேர்னிங் நம்ம ஈசிஆர்லேருந்து உள்ள சங்கமித்ரா சென்டருக்கு ஈசிஆர் வழியாக போனால் ஒரு டேர்னிங் போகும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டேர்னிங் உள்ள போகும்போதே வந்துட்டு நிறைய பிளாக் பண்ணிட்டாங்க. கேட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீக்கிரமாகவே, ரொம்ப க்ரௌடு இருந்ததுனால கேட்டுமே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பாதியிலேயே எல்லாம் திருப்பி அனுப்பி விட்டுட்டு தான் இருந்தாங்க. என்னால் சரியாக பார்க்க முடியல. அதனால் வந்துட்டு நான் நைட்டு திரும்பி போயிட்டேன். மறுநாள் சண்டே வந்துட்டு நான் க்ரௌட் அதிகமாக இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் போனேன். ஆனால் கம்பேரிட்டிவ்லி சாட்டர்டே இருந்த அளவுக்கு வந்துட்டு சண்டே க்ரௌடு இல்லை. ஆனால் நிறைய பேர் நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து போகவும் இருந்தாங்க, நிறைய க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் கம்பேரிட்டிவ்லி சாட்டர்டே கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ கூட்ட நெரிசல் கிடையாது. ஓரளவுக்கு நார்மலாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி தான் க்ரௌடு இருந்துச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்து தண்ணி கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நான். ஆனால் நான் நேரில் உள்ளே போக முடியல. ஸோ நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சண்டே வந்துட்டு அவங்க கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம உள்ளே போய் என்ட்ரன்ஸில் போகும்போதே ஒரு சைடு வந்து நல்ல ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்குற மாதிரி, நல்ல சாம்பிராணி, நல்ல ஒரு டிவைன் ஃபீலிங்கோட, நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் பண்ணிவிட்டு உள்ளே போகிற மாதிரி அப்படி ஒரு இது செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாலில் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ஒரு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு சாம்பிராணி அந்த ஸ்டால் வச்சு வெளியே போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு சைடு வந்துட்டு வாட்டர், அப்புறம் பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்தமாரி போட்டு உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். உள்ளே அழகாக ஒரு முருகர் சிலை ஸ்டார்டிங்லி சூப்பராக வச்சுருப்பாங்க, முருகர் சிலை வச்சுருப்பாங்க. அதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கலெக்ஷன் அவங்களோட ஸ்டாலுமே இருக்கும். பக்கத்தில் ஷஷ்டி புட்டிக்கோட ஸ்டாலுமே இருக்கும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கம் பெரிய மாரி வரும். பாதியாக டிவைட் பண்ணி தான் நமக்கு ஸ்டால் வந்துட்டு அங்கே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது மேபி ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு க்ரௌட் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு சிலர் ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஷாப்பில் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்துட்டு இந்த ஆரோவிட்டா அவங்களோட வந்துட்டு அந்த பூண்டு மிளகு குழம்பு, அப்புறம் கருவேப்பிலை தொக்கு, இதெல்லாம் நல்ல ஒரு ஃபேமஸ், இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா. ஸோ அவங்க ஷாப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல க்ரௌட் இருந்துச்சு. அவங்களுமே அங்கே இருந்துட்டு ஒன் பை ஒன்னாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்கள பார்க்குறதுக்காகவும் அவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணுறதுக்காகவும் அந்தமாரி ஷாப்பில் நல்லா ஃபேமஸாக இருக்கிற ஷாப்பெல்லாம் நிறைய க்ரௌடு இருக்கிற மாதிரியான இது இருந்துச்சு. மற்றபடி நார்மலாக மூவ் ஆன் பண்ணி நானுமே நடக்கும்போது தெரியும், கொஞ்சம் ஃப்ரீயாக நாமான்னு கேஷுவலாக நடந்து போய்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு சூப்பராக நீங்கள் ஹை பட்ஜெட்டில் அந்தமாரி வந்துட்டு யோசிச்சுட்டு போனீங்கன்னா அந்தமாரி இல்லை. பட் இருந்தாலுமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ரேட்டுக்கு பார்க்குறீங்க, இந்த மெட்டீரியல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குறது மட்டும்தான் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது ப்ளஸ் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜோடு வரும். நீங்கள் நேரில் போகும்போது அந்த ரேட்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைனில், நான் ஒரு சில பேஜ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்ல, ஸோ என்னோட இதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நான் ஒருத்தங்கிட்ட வந்துட்டு ஒரு 50 ரூபாய்க்கு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜே உனக்கு ஒரு 40 ரூபாய் 70 ரூபாய் அந்தமாரி வந்துடுதா. ஸோ அது இல்லாமல் அந்த 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை விட கம்மியாக இல்லை ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படி யோசிச்சுட்டு போனீங்கன்னா அதில் அந்தளவுக்கு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இப்படி தான் இருந்துச்சு. ரேட் வைஸ் ரொம்ப ஒரு லோவும் கிடையாது, ஹையும் கிடையாது, ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி குர்த்திஸ் மட்டும் கிடையாது, சாரீஸ்லேருந்து குர்த்திஸ்லேருந்து ரெடிமேட் ப்ளவுஸ்லேருந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஓரளவு ஓகேவான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து 700லேருந்து ஸ்டார்டிங் வச்சுருந்தாங்க. கிடையாது, அவங்ககிட்ட நம்ம ஓகே பண்ணிட்டு வந்துட்டோம்னா அவங்க நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைப்பாங்கல்ல அந்தமாரி ஸ்டாலும் நிறையாவே இருந்துச்சு. சஜஷன் கேட்டு போனால் அங்கே பண்ண மாட்டாங்க, சஜஷன் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்தமாரியும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதோட அந்த பூஜா அந்த ஐட்டம்ஸ் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, நமக்கு பூ வைக்கிற மாதிரி முழு கணக்கில் வந்துட்டு கட் பண்ணி தருவாங்கல்ல, ஸோ அந்தமாரி அந்த ஸ்டாலுமே போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பிக்கிள் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், தேன், நெய், இந்தமாரிலாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்ம
வந்து ஒரு சில பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்ககிட்ட ரெகுலராக ட்ரெஸ் வாங்குவோன்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு நான் பார்த்தேன். ரெகுலராகவே நம்ம ஃபோன்லேயே பார்க்குறதுக்கும் நேரில் போயிட்டு அவங்களோட ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்க்குறதுக்கும் அது ஒரு புது கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அவங்ககிட்டலாம் ஃபோனில் பார்க்குற மாதிரியே தான் இருந்துச்சு. எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஃபோனில் பார்க்குற மாதிரியே நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதோட நாங்கள் போன இந்த காமெடி ஆக்ட்ரஸ் புகழ் இருக்காங்களா, குக் வித் கோமாளி. ஸோ அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்தப்போ கொஞ்சம் க்ரௌட் கூடின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்க வரும்போதும் அப்பப்போ க்ரௌட் கூடும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுது. ஹஸ்டி புட்டிக்கோட எக்ஸ்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு குறை சொல்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. ப்ரைஸ்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சில பேஜஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் என்ன ரேட்டோ ஷிப்பிங் சார்ஜ் இல்லாமல் அதே ரேட் தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. கரெக்டாக அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆர்கனைசிங் பற்றி பார்க்கணுன்னா சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. சண்டே நான் போனப்போ என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்கிறேன். அந்த வாலண்டியர்ஸ் வச்சுட்டு அதை மூவ் ஆன் பண்ணி எந்த க்ரௌடும் கூட முடியாத அளவுக்கு அங்கங்கே அவங்க சரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன்று அடுத்த தடவை பண்ணால் இதை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு உமனுக்கு தான் வச்சுருந்தாங்க. அதை விட மென்னுக்கு அந்தளவு கலெக்ஷன் இல்லை. 1-2 ஸ்டால் அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் போடும்போது இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபீமேலுக்கும் இல்லாமல் மென்னுக்கும் கலெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வர மென்னும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நானுமே 2 பேர் சொல்லி கேட்டேன். எல்லாருமே கேர்ள்ஸ்க்கே வச்சுருந்தா பாய்ஸில் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக பேசிட்டு இருந்தாங்க. பட் அது உண்மை தான். தம்பியுமே கேட்டான், எனக்கு எதுவுமே கலெக்ஷனே இல்லை, இருந்தால் எதாவது வாங்கலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் நினச்ச மாதிரி எத்தனை நினச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.